அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் உண்மையாய் தம்மை தேடுவர்களுக்கு அனுகூலமாக எப்பொழுதும் காணப்படும். வேதம் எப்படி சொல்லுகிறது வாசியுங்கள். உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? தேவன் தம்முடைய ஜனத்தை நிகர் அற்ற ஜனங்களை வைத்தார். ஒப்பற்ற ஜனம். உலகத்து மக்கள் எல்லாம் பேய்க்கு அடிமை, தேவனை சேவிக்கிற மக்களுக்கு பேய் அடிமை. அதுதான் நிகரற்ற ஜனம். அந்த தேவனை சேவிக்கிறவனும் அறிவில்லாம பிசாசுக்கு அடிமைகளா இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகள் குழந்தைகளா இருக்கும் காலம் வரைக்கும் அந்த குழந்தைக்கும் வீட்டு வேலைக்காரனுக்கு என்ன இல்லை வித்தியாசம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானனாயிருந்தும் அவன் எல்லாவற்றுக்கும் எஜமானனாயிருந்தும் அவன் சிறுபிள்ளையா இருக்கும் காலம் வரைக்கும் அவன் அதை குறித்த அறிவற்ற, அதை செய்ய திறமையற்ற, திராணியற்ற சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் வரைக்கும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அவன் சுதந்திரவாளியா இருந்த பிறகும், அவன் எஜமானா இருந்த பிறகும், அந்த எஜமானுக்கு வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் இவன் சாப்பாட்டில் பிழைக்கிறவன், அந்த வேலைக்காரனுக்கும் இவனுக்கும் என்ன இல்லை வித்தியாசம் இல்லை. காரணம், இவன் சிறு பிள்ளை, இவனை நம்பி எதை கொடுத்தாலும் தொலைச்சிருவான். இல்லையா? உங்கள் வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னா அதுக்கு எதை கொடுக்கணுமோ அதைத்தான் கொடுப்பீங்க. எல்லாம் வாங்கி கொடுக்கறது வசதி இருக்கும், ஆனால் ஒன்றுமே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அழிச்சிருவான். அது அவனுக்கே கேடு உண்டாக்கிடும். அதை வச்சுக்க தெரியாது. இதே தான் கிறிஸ்தவங்க. ஆண்டவர் ஜனங்கள் என்ன சொல்லிட்டாரு? உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? இஸ்ரவேல் ஜனத்துக்கு நிகரான ஜனம் உண்டோ? பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரு. தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுவதற்கும் ஏற்பட்டார். தேவனுக்கு சொந்தமான ஜனமாயிருக்க வேற ஏதோ ஒன்றுக்கும் சொந்தமாயிருக்கூடாது. அல்லேலூயா. வேற ஒன்றுக்கும் அடிமையா இருக்கக்கூடாது. வேற ஒரு காரியமும் உன்னை அடிமைப்படுத்தக்கூடாது. உலகத்துல பாவங்களும் தீமைகளும் வியாதிகளும் வறுமைகளும் பொல்லாப்புகளும் சாபங்களும் பலவிதமான கட்டுகளும் பிசாசனுடைய ஆவிகள் கொண்ட மனுஷர்களும் பலரை அடிமைப்படுத்தி, கீழ்ப்படுத்தி, வசப்படுத்தி, கட்டுப்படுத்தி, தடைப்படுத்தி, நியந்திரித்துக் கொண்டிருப்பதை உலகத்தில் பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்படி எந்த காரியத்தினாலும் கட்டப்பட்டிராதபடி தேவனுக்கு மட்டும், தேவனுடைய ஆவியினால் மட்டும் கட்டுப்படுத்தப்படுகிற நபராய் காணப்படுவதற்காக தேவன் மீட்டுக் கொண்டார். அதான் தமக்கு மட்டும் சொந்தமான ஜனமாய். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமாய் கட்டுப்படுத்தி ஆக வேண்டும். தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஆட்சி என் மேல ஆளணும்னு கனப்படுத்தி அதை ஒவ்வொரு நாளும் பலவந்தப்படுத்தாத மனுஷன் மேல் தேவ ஆளுகை, தேவனுடைய ஆவியின் ஆட்சி இருப்பதில்லை. உலகத்தில் நிறைந்திருக்கிற அந்தகாரங்கள் அந்த நபரை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கும். அல்லேலூயா. அது அநேகருக்கு தெரியல. காம விகாராவி, அது தேவனை குறித்த அறிவை இழக்க பண்ணுகிற ஆவி. அது ஒன்றில் ஏதாவது கெட்ட பழக்கங்கள்ல அந்த ஆளை அடிமைப்படுத்தி இருக்கும், அல்லது தேவனை அறியக்கூடாதபடி மனதை மந்தப்படுத்தி வச்சிருக்கும். தேவனை பிரியப்படுத்த முடியாதபடி வாழ்க்கை அதை தடைப்படுத்தி வைத்திருக்கும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அற்ற ஒரு நிலைமையை அந்த ஆவிகள் மனுஷனுக்குள்ளே திணிக்கிறது. அல்லேலூயா. வேற ஆவி உன்னை திணித்திருக்குமானால் கிறிஸ்துவினால் உண்டான சந்தோஷம், சமாதானம், விடுதலை உள்ளே காணப்படுவதில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி நம்மை தேவனை விட்டு அந்நியப்படுத்துகிற, அடிமைப்படுத்துகிற, இந்த உலகத்தின் குடிகள் மேல் ஆதிக்கம் பண்ணுகிற பலவிதமான ஆவிகள் உங்களை ஆளுவதை தேவன் விரும்பாமல் அவைகளிலிருந்து உங்களை மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. உங்களுடைய சிந்தைகளை, சுபாவங்களை, சரீரங்களை, வாழ்க்கையின் சமாதானத்துக்குரிய காரியங்களை, முயற்சியிலே முன்னேறுவதற்கு ஏதுவான காரியங்களை அனைத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிற அந்நிய ஆவிகளுக்கு நீங்களாக்கி மீட்டுக் கொண்ட தேவன். எவைகள் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாய் சம்பவிக்க வேண்டுமோ
அவைகளுக்கு விரோதமாய் தடைகளையும் எதிர்ப்புகளையும் அடிமைத்தனங்களை உண்டு பண்ணுகிற பிசாசின் ஆவியின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இந்த நேரத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. இப்ப விடுதலை வரணும். பேயின் சுபாவங்கள் மாறட்டும். அடிமைத்தன ஆவிகள் அழியட்டும். இயேசுவின் நாமத்தில் அழிவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே வருகிறாரோ அங்க விடுதலையாய் வருகிறார். விடுதலையாய் வருகிறார். மீட்கிறவராய். இப்பொழுது மீட்பு வரட்டும். தேவன் விரும்புகிறபடி, தேவனுக்கு பிரியமாய் தேவ பிள்ளைகள் வாழ்வதை தேவன் விரும்புகிறார். உங்களை கீர்த்தியாய் புகழ்ச்சியாய் வைக்க வேண்டுமானால் அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் பலித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வாக்கியம் அப்படியே சொல்ல வாசிங்கள். பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் நமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டார். எதுக்கு ஏற்பட்டார்? மீட்டுட்டு விட்டுட்டு போறதுக்கு இல்ல. உங்க வாழ்க்கையினால யாருக்கு புகழ்ச்சி வரணும்? கர்த்தருக்கு இன்னைக்கு புகழ்ச்சி வரணும்னு. உன் செயலால, உன் வாழ்வால, உன் உயர்வால, உன் ஜெயத்தால, உன்னுடைய செயல்பாடுகள் அனைத்தினாலும் கர்த்தர் மகிழணும். கர்த்தர் புகழ்ச்சி வரணும். அவகீர்த்தி வரக்கூடாது. அதோட நீ பிறக்காம நல்லா இருக்கும். அவகீர்த்தி வருமானால் பிறவாம நல்லா இருக்கும். தேவனை பிறப்பித்தார், ஜனிப்பித்தார், மீட்டுக் கொண்டார். அவருக்கு இன்னைக்கு கீர்த்தி வரட்டும். துர்கீர்த்தியை உண்டு பண்ணுகிற பேச்ச விடு. துர்கீர்த்தியை உண்டு பண்ணுகிற தீமையை விடு. துர்கீர்த்தி தேவனுக்கும் தேவனுடைய நாமத்துக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கும் தேவனுடைய ஆளுகைக்கும் துர்கீர்த்தியை உண்டு பண்ணுகிற சகல கிரியைகள் இன்னைக்கு மாற்றப்படட்டும். கிரியைகள் மாறட்டும். துர்க்கிரியைகள் மாறட்டும். துர்செயல்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். உங்களுடைய வாழ்க்கை விட்டும் உன்னாலே கீர்த்தி உண்டாகணும். உன் வாழ்க்கையில் தேவன் சொன்ன அனைத்து நிறைவேற வேண்டும். உன் வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் அனைத்து நிறைவேற வேண்டும். உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வலிக்க வேண்டும். உன் பிள்ளைகளால கீர்த்தி வர வேண்டும். உன் வீட்டாளால கீர்த்தி வர வேண்டும். புகழ்ச்சி வர வேண்டும். ஆவியானவர் இப்பொழுது கீர்த்தி வரும்படி ஏற்பட்டார். துர்கீர்த்தியை உண்டு பண்ணுகிற சாத்தானுடைய கட்டுகள் உடைவதாக. உன் வாழ்க்கையினாலே புகழ்ச்சி வர வேண்டும். உன் வாழ்க்கையில கீர்த்தி, உன் வாழ்க்கையில கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. உன்னை அடக்கி ஆளுகிற அந்தகாரம் விலகி போகட்டும். இப்பொழுது விலகி போ. வீட்டை கெடுக்கிற தரித்திர ஆவிகள், வீட்டு நன்மை கெடுக்கிற தரித்திர ஆவிகள், தரித்திரத்தை உண்டு பண்ணுகிற கட்டுகள் உடைந்து போ. பிள்ளைகளுடைய படிப்பை கெடுத்து அவகீர்த்தியை உண்டு பண்ணுகிற ஆவிகள் உடைவதாக. நீ கீர்த்தி உள்ள நபர், புகழ்ச்சியான நபர், பேர் பெற்ற நபராயிருக்க கர்த்தர் விரும்புகிறார். அதற்கேற்றார் போல் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு தேவனுடைய மனுஷர் சொல்லும் போது கர்த்தர் நம்மில் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் நமக்குரிய மேன்மையில், நமக்குரிய உயர்வில், நமக்குரிய சம்பத்தில், நமக்குரிய ஆவிக்குரிய செழிப்பில், பூமிக்குரிய செழிப்பில் நம்மை சேர்ப்பார். அல்லேலூயா. எப்ப சேர்ப்பார்? நம்மேல் பிரியமாயிருந்தார். அல்லேலூயா. பிரியமாயிலன வராது, மேன்மை வராது. அல்லேலூயா. தேவனுடைய இருதயத்தை பிரியப்படுத்துகிற ஒரு மனநிலை வேண்டும். அல்லேலூயா. தேவன் அழைத்து கொண்டு வந்த ஜனங்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் அன்றைக்கு பிரியமாய் இருந்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது ஆசீர்வாதம் கேட்டிருப்பாங்க, அடைய மாட்டாங்க. விடுதலைன்னு கேட்டுக்குவாங்க, அடைய மாட்டாங்க. ஏன்னா பிரியம் இல்லை, பிரியம் வைக்கல, ஆண்டு பிரியம் கொள்ளல. வாழ்க்கை ஃபுல்லா கட்டிலேயே தான் வாழ்ந்து சாகும் வரைக்கும் அவன் கட்டோட தான் இருப்பான். பிரியம் வேணும் என் ஆண்டவருக்கு. கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும், உமக்கு பிரியமான பாதையில் நடத்தும். அல்லேலூயா. பிரியமானதை இன்னதென்று அறிந்து கொள்ளுகிற மனநிலை எனக்கு தாரும். கர்த்தருடைய பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறிந்து கொள்ளத்தக்கதாக மனம் புதிதாக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய நன்மையும்
பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் பகுத்தறிகிற அளவுக்கு உங்களுடைய மனம் புதிதாகி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டுடைய சித்தத்தை, பிரியமானதை அறிந்து கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் வேணும்னு சொல்றார். அல்லேலூயா. பிரியமானதை செய்கிற நபராயிருந்தால் நீங்கள் நிச்சயமா தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவே காணப்படுவீர்கள். அல்லேலூயா. பிரச்சனையிலேயே வாழ்க்கை முடியாது, தோல்வியிலேயே வாழ்க்கை முடியாது. அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இந்த பெற்றோர் தங்கள் வாழ்க்கையில் இருந்த சத்துருவை தேவனை பிரியப்படுத்தி ஜெயித்திருந்தால் அந்த சத்துரு உங்க வாழ்க்கை பின்னால வந்திருக்க மாட்டான். அல்லேலூயா. பெற்றோர் அதை செய்யாம தங்களுக்கு பிரியமானதை செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை முடிச்சாங்க. சிலர் பூர்ண வயசுல செத்தாங்க, சிலர் பாதி வயசுல செத்தாங்க. அவங்கள அந்த பேயே கொண்டு போச்சு. நம்ம நினைச்சுக்குவோம் பாதி வயசுல செத்து கர்த்தர் தான் கொண்டு வர. ஆமா, ரொம்ப அவசியம் அந்த ஆளுங்க. ஆண்டவர் சித்தம் செய்து நிறைவேற்றாத யாரையும் எடுக்க மாட்டார். அதாவது நம்முடைய வாழ்க்கையில சத்துரு தாக்குதல்களை தருணம் செய்ய அல்லது எதிர்த்து நிற்க அறிவில்லாமல் கொடுக்கப்பட்ட காலங்களை சரியான முறையில் பிரயோஜனப்படுத்தாமல் காணப்பட்டபடினால் பலவிதமான இழப்புகள், தோல்விகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், சேதங்கள், உயிர் சேதங்கள் இப்படியெல்லாம் சம்பவிச்சுதான் இப்ப நம்ம இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறோம். அல்லேலூயா. இப்ப நீ புரிஞ்சுக்கணும், இப்ப உங்களோட சத்துரு போராடுறான்னா அதை இங்கே விட்டு வச்சுட்டு போக கூடாது. பிள்ளைகளை பின்னால வந்துடும். இப்ப தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த நாள்ல உன்னை பின்தொடர்ற சத்துருவை நீ ஜெயித்தே ஆகணும். ஜெயித்தே ஆகணும். அதை உன் பின்னடியார்களுக்கு வச்சுட்டு போகாத. உன் கற்ப பிறப்புகளுக்கு அதை வச்சுட்டு போக கூடாது. அது உனக்கு முன்னோர்கள் மேல இருந்த வாதைகள், அது உன்னுடைய முன்னோர்களை பின்பற்றி வந்த தீமைகள். உனக்கு முன்னோர், உன் ஜனத்தார், இனத்தார், உன் இரத்த கலப்புள்ளவர்கள், அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வந்த வாதைகளும் தீமைகளும் பொல்லாப்புகளும் வியாதிகளும் வறுமைகளும் சாபங்களும் கட்டுகளும் உன்னுடைய வாழ்க்கையில கடந்து வந்தது மெய். ஆனால் தேவன் இன்றைக்கு உன்னை அவர்களைப் போல அல்ல, விசேஷித்த ஜனமாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ மேன்மை பெற்ற ஜனம், நீ கீர்த்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டாய். சத்துருவை கீழ்ப்படுத்தும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உனக்கு பலமாய் கடந்து வருகிறார். தேவனை பலவந்தபடி தேவனை பிரியப்படுத்து, தேவனை பிரியப்படுத்து. நீ தீமையிலே மடிந்து போவதில்லை, நீ தீமையிலே மடிந்து போவதில்லை, நீ பொல்லாப்பிலே மடிந்து போவதில்லை, நீ கட்டோடு உடைந்து போவதில்லை. உன்னை குறித்த திட்டம் அனைத்து நிறைவேறாமல் நீ உலகத்தை விட்டு போவதில்லை. சொல்லு, ஆண்டவரே என்னை குறித்த திட்டம் நிறைவேற்றும்படி உமக்கு பிரியமானதை செய்யட்டும். உன்னை பின்தொடர்ந்து வந்த சத்துருடைய வேரை கர்த்தர் முறித்து போட்டார். உன்னை பின்தொடர்ந்து வந்த பொல்லாதவருடைய வேர், பில்லி சூனிய வேர் காட்டுகள் உடைந்தது, மந்திரவாத ஆட்சிகள் உடைந்தது. வருடங்களாய் 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 நீ உன்னுடைய சந்ததியும் நிலைத்திருக்க கூடாதபடி செய்தி ஏற்படுத்தப்பட்ட சகல ஏற்பாடுகள் இப்பொழுது உடைக்கப்படுகிறது. நீ மேன்மை பெற்ற ஜனம், நீ கீர்த்தி உள்ள ஜனம், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், நீ உயர்வுக்கு நடக்கப்பட்ட ஜனம். நீ வெட்கத்துக்கு நடக்கப்படவில்லை, நிந்தைக்கு நடக்கப்படவில்லை, நீ நிந்தைக்கு நடக்கப்படவில்லை, நீ அழிவுக்கு எத்தனமாக்கப்படவில்லை. கர்த்தரனை புகழ்ச்சிக்கு அழைத்தார். தேவாதியுடைய மகிமை அவனுடைய வாழ்க்கை மீண்டும் திறந்து நம்முடைய ஜனத்தின் மேல் தம்முடைய சித்தம் முழுவதும் செய்து வியாதி, வேதனை, பலவீனங்கள், வாதைகள், எல்லா உலகத்தின் ஆவிகள், எல்லா அந்நிய ஆளுகை முழுவதுமாய் செயல் இழந்து போகும்படி காட்டி அப்புறப்படுத்துகிறேன், காட்டி அப்புறப்படுத்துகிறேன், காட்டி அப்புறப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் எல்லை காக்கட்டும், ஜனங்களை காக்கட்டும், நன்மை காக்கட்டும். தேவனுடைய தூதன்மாருடைய காவல் ஒருவித பட்டயத்தோடு எல்லையிலே காணப்படுவதால் சத்துரு சங்காரமாய் போகும். கர்த்தருடைய மகிமை ஆட்சி செயலாற்றுவதால் தொடர்ந்து கிரீசம், தொடர்ந்து ஆளுகை, தொடர்ந்து செயலாற்றும் இயேசுவின் நாமத்தில். எங்கள் முகவரி அப்போஸ்தலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ், ட்ரினிட்டி